ஹலோ மகளே, வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா எல்லாத்தையுமே ஒரு குழப்பிட்டு இருக்க டாபிக் ஸ்கெட்யூல்ட் ஏரியாஸ் அப்படின்னா என்ன. ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, படிக்கிறது ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் இல்லைன்னா காஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு டைம் கொடுக்குறீங்க, அதுல ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு. இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ல ரொம்ப 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 கம்மி, அதாச்சும் ரொம்ப கம்மியான டைம் கொடுத்து நீங்க ஷுர் ஷார்ட்டா மார்க் செக்யூர் பண்றதுக்கான ஏரியா இந்த ஸ்கெட்யூல் ஏரியாஸ். ஏன் அப்படின்னா, இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நிறைய கொஸ்டின்ஸ், இன்ஃபேக்ட் இயர்லி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுட்டு இருக்காங்க ஆன் ஆவரேஜ். ஸோ இந்த ஏரியா நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஸ்கெட்யூல்ட் ஏரியாஸ். ஸ்கெட்யூல்ட் ஏரியாஸ் அப்படின்னா ஸ்கெட்யூல்ல ஃபிஃப்த் ஸ்கெட்யூல்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்கெட்யூல்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேர்ம் பண்றாங்க, விச் மீன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டேர்ம் பண்ணுது. நம்மளோட கிளாஸோட அஜெண்டா எப்படி இருக்கும் இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் வாட் ஆர் ஸ்கெட்யூல்ட் ஏரியாஸ், அப்புறம் ஸ்கெட்யூல்ட் ஏரியாஸ் எதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, ஹவு எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, இதனால இம்பாக்ட்ஸ் என்ன, இதோட கோல்ஸ் என்ன, இதை எதுக்கு வைக்கிறாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து கவர்னன்ஸ் டைப், அங்க இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அப்புறம் கவர்னர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியால, அது எதற்காக, அப்புறம் ஃபிஃப்த் ஸ்கெடியூலுக்கும் சிக்ஸ்த் ஸ்கெடியூலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, இது ரொம்ப நாளா எல்லாத்தையும் உறுத்திட்டு இருக்கும். அடுத்தது கன்சென்ஸ், இதுல இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கு, அது என்ன. அதுக்கப்புறம் ஒரு 5-6 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் யூபிசியில கேட்டதை பத்தி பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அதுக்கு முன்னாடி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிருக்கீங்க. First, tribal areas, which means fifth schedule areas. Tribal people இந்தியால எந்த நிறைய ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க அப்படின்றால் அதை சொல்றதுதான் scheduled areas and tribal areas. Fifth schedule and sixth schedule. இப்போ பாத்தீங்க அப்படின்றால் tribal areas ரெண்டா பிரியும். ட்ரைபல்னா tribal people இருக்க areas. Fifth schedule of the constitution, sixth schedule of the constitution. சரிங்களா? Fifth schedule of the constitution எல்லா ஸ்டேட்ஸையும் கவர் பண்ணும். சிக்ஸ்த் ஸ்கெடியூல் பர்டிகுலரா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்க ட்ரைப்ஸ் இருக்காங்களே அவங்கள கவர் பண்ணும். இதற்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஏரியால இருக்க ட்ரைப்ஸ் மோர் ஆர்லெஸ் எல்லாம் ஒண்ணு, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவங்களுடைய கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனா பேன் இந்தியா இப்போ குஜராத்ல இருக்க ட்ரைப்ஸும் தெலுங்கானால இருக்க ட்ரைப்ஸ் வேற வேறையா இருக்கலாம். ஆனா அஸ்ஸாம்லயும் அருணாச்சல் பிரதேஷ்லயும் மணிப்பூர்லயும் மிசோரம்லயும் இருக்கவங்க மோஸ்ட்லி ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஜாகிரபிக்கல் கண்டிகுவிட்டி அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ட்ரெடிஷனல் கஸ்டம்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் ஒன்னா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களை அட்மினிஸ்டர் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. வேற எந்த காரணமும் கிடையாது. ஃபர்ஸ்ட், வாட் ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியானா என்ன அப்படின்றால், ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல சில ஏரியாஸை ட்ரைபல்ஸ்க்காக நம்ம சில சலுகைகள் கொடுத்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால ஃபிஃப்த் ஸ்கெடியூல் இருக்கிறதுனால இது ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியா. வேற பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸ்கெடியூல் ஏரியாஸ் இந்தியாவுடைய லேண்ட் ஏரியா 100% எடுத்துட்டீங்கன்னா 11.3% ஸ்கெடியூல் ஏரியா இருக்கு. அதுல ஸ்கெடியூல் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அவங்க 8.6% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன். இது உங்களுடைய தகவலுக்கு. ஓகே, 10 ஸ்டேட்ஸ் ஃபிஃப்த் ஸ்கெடியூல்ல இருக்கு. என்னென்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த இதை அப்புறம் பார்ப்போம் எந்தெந்த ஏரியா அப்படிங்கறத. ஃபர்ஸ்ட் அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒய், எதற்காக இந்த ஃபிஃப்த் ஸ்கெடியூல் வருது ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இந்த ட்ரைபல் ஏரியா ட்ரைபல்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிசஸ். ஏன்னா பிரிட்டிஷ் அவங்களுடைய எதுல குறியா இருந்தாங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம வுட் எடுத்துட்டு போகணும், அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு நிறைய ஃபியூல் பண்ணணும் இங்க இருந்து அப்படிங்கிறதுனால, கொள்ளையடிக்கிறதுலே குறியா இருந்ததுனால நிறைய எக்ஸ்பிளாய்டேஷன், கிறிஸ்டியன் மிஷனரிஸை உள்ள தள்ளி விட்டுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கன்வர்ஷன் நடக்குது. அவங்களுடைய பிலீஃப்ஸ்ல இருந்து டோட்டலா நிறைய மாத்துறாங்க. சோ இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சில இன்ஜஸ்டிசஸ் எக்கனாமிக்கலி, சோசியலி, கல்ச்சுரலி எல்லாமே நடக்கிறதுனால அதை நம்ம தீர்க்கணும். அதை ஒரு இனிமேலாச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டைல் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிகிள் 244 பார்ட் 10 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கு, ஸ்பெஷல் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் பீன் டெலிவர்ட் ஃபார் தெம் த்ரூ திஸ் ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியாஸ். இதை எப்படி பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிரைட்டீரியா இருக்கு. என்ன அப்படின்னா, பூரியா கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஏரியால 40%க்கும் மேல ட்ரைபல் பாப்புலேஷன் இருந்தாங்க அப்படின்றால் அந்த ஏரியா இட் இஸ் ஃபிட் டு பி ரெகக்னைஸ்ட் அஸ் ஸ்கெட்யூல்டு ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த சென்சஸ் பெஞ்ச் மார்க்கா எடுத்துப்பாங்க அப்படின்னா 1951 சென்சஸ். இது ஏன் 1951 சென்சஸ் சொல்றாங்களா, அப்பதான் சுதந்திரம் அடைஞ்சு ஃபர்ஸ்ட் தடவை சென்சஸ் எடுத்தோம். ஸோ அதை ரெஃபரன்ஸ் வேல்யூவா எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஏன் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு ரீசன். இவங்களுடைய கிரைடீரியா ஃபார் ஐடென்டிபிகேஷன் இது. சரி, யாருக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு இந்த ஏரியாஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க தான் ஓவர்சி பண்ண முடியும் டோட்டலா எல்லா ஸ்டேட்ஸையுமே. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, இது சிக்ஸ்த் ஸ்கெடியூல் ஏரியா. சிக்ஸ்த் ஸ்கெடியூலுக்கு நம்ம தனியா வீடியோ போடுவோம்.
இந்த ஏரியா வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியால தான் அதிகமா இருக்கும். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? ஹிமாச்சல் பிரதேஷ் எந்தெந்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா ரெண்டுமே கண்டினியூஸா இருக்கும். நமக்கு தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லாம், அவங்களுக்கு ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து ஃபாரஸ்ட்குள்ள அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. சரிங்களா? அடுத்து வந்து மத்திய பிரதேஷ், ஒடிஷா, ஒடிஷா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ். இந்த ஏரியா மட்டும்தான் ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியாஸ். நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஏரியா அறிவிக்கணும் அப்படின்னா யார் அறிவிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அறிவிப்பார். ஓகேங்களா? அப்போ வந்து இதுவும் ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியா கீழே வரும். நாளைக்கு புது ஸ்டேட்டா ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியா கீழே அறிவிக்கலாமானா ஆப்வியஸா அறிவிக்கலாம். யார் அறிவிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அறிவிப்பார். அவருக்கு ஓகே. அப்புறம் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. எதற்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் ஏரியாஸ் எல்லாம் ஒரு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸ்கெடியூல் ஏரியாஸ் இத்தனை ஸ்கெடியூல் ஏரியாஸ் பார்த்துருவோம், இத்தனை ஸ்டேட்ல ஸ்கெடியூல் ஏரியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆப்ளிகேஷன் என்ன அப்படின்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்கெடியூல் ஏரியாஸ் உங்க ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில்னு நீங்க வந்து ஒன்று மேக் பண்ணணும். ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் என்ன அப்படின்னா ட்ரைபல் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய நிலைமையை பத்தி உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு நீங்க பாலிசி மேக்கிங்ல அதை பார்த்து தானே அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாலிசிஸ் கொண்டு வரணும். விச் மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அதற்காக. ஓகே. இந்த ட்ரைபல் அட்வைசரி கவுன்சிலோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒன்னு டு ப்ரொவைட் இன்சைட்ஸ் அபவுட் த ட்ரைபல் பீப்புள், இன்னொன்னு கவர்னருக்கு அட்வைஸ் கொடுக்கணும். கவர்னர் என்ன பண்ணுவார்னா ஸ்கெடியூல் ட்ரைபல் வெல்ஃபேருக்கு தகுந்த மாதிரி சில டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்து இது எப்படி இருக்கு, நாங்க வந்து இங்க ஒரு மைனிங் பண்ணலாம்னு இருக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வர்றாங்க, அது எப்படி ஃபீஸிபிளா இருக்குமா, உங்க ட்ரைபல் பீப்புளோட கல்ச்சர் ஏதாச்சும் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. இவங்க வந்து ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் இந்த இதை ஆராய்ந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல யார் மெம்பர்ஸா இருப்பான்னு பாத்தீங்கன்னா அப் டு 20 பேர் வந்து ஸ்கெடியூல் ட்ரைபல் பீப்புளா தான் இருப்பாங்க. சோ உங்களை பத்தி என்ன பிரச்சனைன்னு உங்களை கேட்டா தானே தெரியும். இப்ப யூபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா யூபிஎஸ்சில என்ன பிரச்சனைன்னு உங்களை யூபிஎஸ்சி படிக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா உங்களை கேட்டா தான் தெரியும். இதுக்கு பதிலா போய் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க போய் கேட்டா தெரியாது இல்லையா? அதே மாதிரி சோ இது வந்து லாஜிக்கலா ஃபிட் ஆகுது. எஸ்டி பீப்புள் தான் வந்து ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில்ல இருப்பாங்க. ஓகே. ஸ்பெஷல் லீகல் ப்ரொவிஷன்ஸ், கவர்னருக்கு ஸ்பெஷல் லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னருக்கு ஒரு பவர் இருக்கு, எதுலையுமே இல்லாத ஒரு அபரிவிதமான பவர். என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல பார்லிமெண்ட்டோ ஒரு லா கொண்டு வருது. சரிங்களா? பார்லிமெண்ட் ஆல்சோ ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா பார்லிமெண்ட் வந்து ஒரு லா கொண்டு வர்றாங்க. இந்தியா முழுக்க இது அப்ளிகபிள் அப்படிங்கிறாங்க. ஆனா கவர்னருக்கு தான் தெரியும் தன் ஸ்டேட்டுக்கு கீழே இருக்க ட்ரைபல் ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியால தன் ஸ்டேட்டுக்கு கீழே இப்போ வந்து நீங்க தெலுங்கானா கவர்னர்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுக்கு கீழே ட்ரைபல் ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அங்க சில பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ஒரு புது லா கொண்டு வர்றாங்க இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்ல தெலுங்கானா கவர்மெண்ட்டோ. அப்போ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அந்த லால. இந்த ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியாவுடைய கஸ்டம்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ்க்கு எகென்ஸ்டா இருக்கு அப்படின்றால் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றால் ஒண்ணு அந்த லா இங்க அப்ளை ஆகாதுங்க எங்க ஸ்டேட்டுக்கு அப்படின்னு நீங்களே சொல்லிடலாம். இல்லைங்க இந்த ஒரு ப்ரொவிஷனை மட்டும் எடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து நீங்க லா கொண்டு வரீங்க, ஏபிசிங்கிற லா கொண்டு வரீங்க, அந்த லா வந்து என்ன பண்ணுது அப்படின்றால் ஒரு லிக்கரை வந்து விற்கணும்னு சொல்லுது. அந்த ஏரியால ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், லிக்கரை விற்கணும்னு சொல்லுது. ஆனா அவங்களுடைய ட்ரெடிஷனல் கஸ்டம்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சோ அந்த ஏரியால மட்டும் இது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இல்லைன்னா மாடிஃபிகேஷனோட அப்ளை ஆகும். லிக்கர் விற்க வேணாங்க, வேற ஏதாச்சும் வித்துக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு ப்ரொவிஷன் அந்த லா டோட்டலா இது பண்ணாம அந்த லிக்கர்ன்ற ப்ரொவிஷனை மட்டும் அடிச்சு விட்டு மாடிஃபிகேஷனோட அந்த லாவை அப்ளை பண்ணலாம் கவர்னர். ஏன்னா அவருக்கு தான் ஐடியா தெரியும். அவருக்கு யாரு ஐடியா கொடுக்குற ஆள் இருக்காங்கன்னா ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில். அதுல யார் இருக்காங்க அப்படின்னா ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ஓகே. அப்புறம் ரெகுலேஷன்ஸ் லாஸ் வந்து சின்ன சின்ன லாஸ் மேக் பண்ணலாம். எப்போ அப்படின்னா எப்படி எதற்கு அப்படின்னா ஒரு லேண்ட் டிரான்ஸ்ஃபர். இப்போ வந்து ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க தெலுங்கானாங்கிற ஒரு ஸ்டேட்ல. நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து போறீங்க இல்ல தெலுங்கானாலே வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போய் நீங்க வந்து ஒரு நான் ட்ரைபல் போய் லேண்டை பூரா வாங்கிக்கிறீங்க. ஒரு கட்டத்துல லேண்ட் அவங்களது எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா உள்ள ஒரு ஐடி கம்பெனி ஓபன் பண்ணிடுறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்றீங்க. இதைத்தான் பிரிட்டிஷ்காரனும் பண்ணாங்க. ஓகேங்களா? அதனால இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லாஸ் கொண்டு வரக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி நீங்க போய் என்ன பண்ணுவீங்கன்னா அதிகமா வட்டிக்கு காசு வட்டிக்கு அவங்கள்ட்ட விட்டுருவீங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல நடந்தது. இதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ட்ரைபல்ஸ் வந்து மெயின்லேண்ட் பீப்புளோட சேரவே மாட்டாங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு. சோ மணி லேண்டிங் ஆக்டிவிட்டி நீங்க அங்க பண்ணக்கூடாது, அங்க யாருக்கும் வட்டிக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலாம். அதற்கப்புறம் ஆப்வியஸ்லி பார்லிமெண்ட்ரி லா இல்லைன்னா ஸ்டேட் லா வந்து ஒண்ணு அவங்களுடைய கோட்பாடுகளுக்கு எகென்ஸ்டா இருக்கு அப்படின்னா அது வந்து இங்க செல்லாது அப்படின்னு சொல்ற ஒரு உரிமை அவருக்கு இருக்கு. ஆனால் அந்த செல்லாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஓகேன்னு சொல்லணும். இவர் சொல்லிடுவார் செல்லாதுன்னு, அதுக்கு வந்து பிரசிடென்ட் கையெழுத்து போடணும். சரிங்களா? ஓகே. கமிஷன்ஸ் ரிலேட்டட் டு திஸ் ஸ்கெடியூல் ஏரியாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேபார் கமிஷன், பூரியா கமிஷன், ரெண்டு கமிஷன் வந்து வந்திருக்கு. இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே.
ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியாவுக்கும் சிக்ஸ்த் ஸ்கெடியூல் ஏரியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியா மேப்ல இங்க தான் இங்க இருக்கு. ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியா வந்து டோட்டலா ஆல் ஓவர் இந்தியா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சிக்ஸ்த் ஸ்கெடியூல் ஏரியா வந்து ஒன்லி டு நார்த் ஈஸ்ட். எதற்கான ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னொன்னு ட்ரைபல் அட்டானமி. சிக்ஸ்த் ஸ்கெடியூல் ஏரியால அதிகமான ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்கிறதுனால ட்ரைபல் அட்டானமி கம்பேர் டு ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியா வந்து அதிகம். நல்லா பார்த்துக்கோங்க. இங்க வந்து டோட்டலா ட்ரைபல் பீப்புள் மட்டும் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க நார்த் ஈஸ்ட்ல. இங்க வந்து மெயின்லேண்ட் பீப்புள் இருப்பாங்க. மும்பை இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இருக்க பீப்புளுக்கு வந்து ட்ரைபல் அட்டானமி கம்மி இங்க இருக்கிறவங்களோட. விச் மீன் சிக்ஸ்த் ஸ்கெடியூலோட ஃபிஃப்த் ஸ்கெடியூலுக்கு சிம்பிளா சொல்ல போனா ட்ரைபல் அட்டானமி வந்து கம்மி. அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். சிக்ஸ்த் ஸ்கெடியூல் நிறைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். பவர் ஃபார் ட்ரைபல்ஸ் வந்து சிக்ஸ்த் ஸ்கெடியூல்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான பவர், இல்லைன்னா இங்க வந்து கம்மியான பவர் ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு. சரி, கன்சர்ன்ஸ் இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து என்னதான் நீங்க சலுகைகள் கொடுத்தாலும் அவங்களுக்காக நல்லதுக்காக, ஆனால் சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்றால் சில ஸ்டேட்ஸ்ல வந்து அதிகமான ஸ்கெடியூல் ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்கு, ஆனா அது இன்னுமே ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியா கீழே ஃபிஃப்த் ஸ்கெடியூல் கீழே கொண்டு வரல. சரிங்களா? அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, இந்த அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் இந்த லாஸ் ப்ரொடெக்ஷனுக்கு இருந்தாலும் இந்த லேண்ட் அக்விசிஷன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டா அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்காம எடுத்துக்கிறது, அவங்களுக்கு வந்து ஒழுங்கா நீங்க வந்து லேண்ட் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரீஹேப் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்றது கிடையாது. பயோடைவர்சிட்டி ஆக்ட் கீழே அவங்களுடைய ஏதாச்சும் மெடிசனல் ப்ராப்பர்ட்டி உள்ள பிளான்ட் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான ஃபேரா பெனிஃபிட் எல்லாம் ஷேர் பண்ணணும். நீங்க அவங்களுடைய பிளான்ஸ் எடுத்துக்கிறீங்க, அங்க இருந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அதுல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும். அதெல்லாம் பண்றதுக்குல இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்க லேக்குனே. சரி, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். இதுல அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? சரி. Which schedule of the Constitution of India contains special provisions for the administration and control of scheduled areas in several states? ஓகேங்களா? இது வந்து ஃபிஃப்த் ஸ்கெடியூல் ஏரியா 2008ல கேட்ட கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். Under which schedule of the Constitution of India can the transfer of tribal land to private parties for mining be declared null and void? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன ஸ்கெடியூல்? ஃபிஃப்த் ஸ்கெடியூல். இப்பதான் அந்த பாயிண்டே பார்த்தோம். The government of India enacted PESA Act. Which one of the following is not identified as its objective? இப்படி கேட்கும்போது எது ஆப்ஜெக்டிவ்? பேசானா பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஸ்கெடியூல்ட் ஏரியாஸ் ஆக்ட். செல்ஃப் கவர்னன்ஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ட்ரெடிஷனல் ரைட்ஸ் ரெகக்னைஸ் பண்றதுக்காக, ட்ரைபல் பீப்புளை எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருந்து நிறுத்துறதுக்காக, டு கிரியேட் அட்டானமஸ் ரீஜன்ஸ் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த ஆக்ட் மூலமா இல்லை. ஸோ சி தான் கரெக்ட் ஆன்சர். The provisions of 5th and 6th schedule in the constitution are made in order to protect the interest of scheduled tribes, determine the boundary between the states தப்பு, determine the powers and authorities of panchayat தப்பு, protect the interest of all border states தப்பு. 5th and 6th schedule area வந்து exclusively for tribal people. சரிங்களா? ஓகே கைஸ், நீங்க வந்து இப்ப பார்த்ததே ஸ்பாட்டிஃபைல இதுல இல்லாத ஏரியாஸ்லாம், ஹிஸ்டரி அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல நீட்டா பாட்காஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. நீங்க நடந்துகிட்டே ஃப்ரீயா இருக்கும்போது அப்படி பேசிவா லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல். வாட்ஸ்அப், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து அதுல போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே ஒவ்வொரு விதமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ கைஸ். See you in another video. Good.